அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடுங்க. டாக்டர் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? வெளியே போய் பேசுமா? ஆ. ஹலோ. அப்பா, அம்மா அங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுங்களேன். ஆ இந்தா சுமதி. என்னவா? செல்வி உங்ககிட்ட பேசணுமா? செல்வி, அம்மா. என்னாச்சுமா? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் ஃபோன் பண்ணேன். என்ன? என்ன செக்அப் பண்ண டாக்டர் திரும்பவும் எனக்கு கண் பார்வை கிடைச்சிரும்னு சொல்லிட்டாருமா. நிஜமாவா சொல்ற? ஏய் என்னவா? ஆமாம்மா. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க அப்பா கிட்ட நீயே சொல்லு. இந்தாங்க. செல்வி என்னம்மா? டாக்டர் சொன்னாங்க எனக்கு பார்வை கிடைச்சிருமாம்பா. நெசமாவே இத டாக்டர் தான் சொன்னாரா? ஆமாம்பா. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அம்மாடி நீ அங்கே இருமா, நாங்க வேணா அங்க வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறோம். இல்லப்பா, நீங்க யாரும் வர வேணாம், நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் போறேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா. செல்வி, ஏய், எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்கதான் இருந்தோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். சாக்லேட் எடுத்துக்கோங்க. எதுக்கு சாக்லேட்? செல்விக்கு கண் பார்வை கிடைக்க போகுது. செல்வி எங்க? ஆல் தி பெஸ்ட் செல்வி. டேக் கேர். நான் போயிட்டு வரேன். செல்வி கங்க்ராட்ஸ். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. கண்ணு கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு டோனர் கிடைக்கணும். அப்படியே கிடைச்சாலும் அந்த கார்னியா எனக்கு மேட்ச் ஆகணும். எல்லாத்துக்கும் மேல ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க கண்ணு கிடைச்ச மாதிரியே ஃபீல் கொடுக்குறாங்க. அவங்க சந்தோஷப்படுறது நியாயம் தானே? ஏன் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, நம்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு பார்வை கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சந்தோஷ் கூப்பிடுறாங்க. தோ வரேன். வரேன் செல்வி.
கிளம்பலாமா? எனக்கு இன்னும் டெஸ்ட் எடுக்கலையே டாக்டர். அதுக்கு அவசியம் இல்லை. உனக்கு டெஸ்ட் வேணான்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா டாக்டர்? உன்னோட கேஸ் ஹிஸ்ட்ரி மெயிலில் படித்தா அவங்களுக்கு எதுவும் புரியாது. உன்னோடது பெக்யூலியர் கேஸ். அதான் நானே நேரில் வந்தேன். வா கிளம்பலாம். ம். இவனை முடிச்சிரு. சாரி டாக்டர், உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். நீங்களே செய்ய சொன்னாலும் இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நம்ம டாக்டர் செய்ய மாட்டார். அவன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்துட்டானா? இந்த அடி அடிக்கிறீங்க? டாக்டர் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். நான் லாயர் சார். என் தம்பி வேஸ்ட்டுன்னு குத்தி காட்டுறீங்களா? ஐயோ கேக்கு, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என்ன வம்பளை மாட்டி விட்றாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அவங்ககிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன், பயப்படாத. பயப்படாம எப்படி இருக்க முடியும்? உங்களுக்காவது கோவம் வந்தா கையில தான் பேசுவீங்க, அவரு துப்பாக்கியில தான் பேசுவாரு. கடமையை மறக்கிறவனுக்கும் காட்டி கொடுக்குற துரோகிக்கும் எப்போவுமே நம்ம கம்பெனியில் இடம் இல்லை. அப்படி பார்த்தா நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோமே அதுக்கு பேர் என்ன? அது துரோகம் இல்லை டாக்டர், நம்மளோட தொழில். ஒரு பிஸ்னஸ் மேலே வரணும்னா இன்னொரு பிஸ்னஸ் கீழே போய் தானே ஆகணும். பொதுவாக வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம். ஆனால் வேட்டையாடினா தானே நமக்கு சாப்பாடு. அதை விட்டால் வேறு வழி இல்லையே. பேசாம நீங்க வக்கீலுக்கே படிச்சுக்கலாம். கேட்க பின்றீங்க. என்ன புகழறதுலாம் இருக்கட்டும். இன்னைக்கு நடந்த தப்பு இனி நடக்காமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்கள். சந்தோஷ் வீட்டில் இருந்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ அவன் வெளில போக ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்தே வராது. ஏன்னா பொய்யை விட உண்மைக்கு தான் பவர் அதிகம். ரொம்ப நாள் நாம் இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாட முடியாது. சந்தோஷ்க்கு மட்டும் உண்மை தெரிய வந்தா நாமெல்லாம் ஜெயிலுக்கு போய் களி தின்ன வேண்டியதான். கேகே, அந்த அளவுக்குலாம் போகாது, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர், நான் இந்த விஷயத்தில் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்கள் சொல்கிறது தான் சந்தோஷ் கேட்குறான். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனுக்கு இன்றைக்கி எதுவும் உங்கள் மேலே சந்தேகம் வரலையே? இல்லை கேகே, கொஞ்சம் கூட வரல. அப்படியா? ஒரு சாதாரண டெஸ்ட்டுக்கு டாக்டர் ஏன் பதறி அடித்து ஓடி வராருன்னு அவனுக்கு டவுட் வந்திருக்காது? நிச்சயமாக அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருக்காது. நான் ஒன்றும் ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்லை கேகே, அவங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனோட வெல்விஷர். அதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே டாக்டர். அவனை என்ன சொல்லி சமாளிச்சிங்க அதை சொல்லுங்க. நான் சந்தோஷ்கிட்ட எதுவுமே பேசல. அவனை செக் பண்ண இருந்த டாக்டர் போய் பார்த்தேன். என்னை பற்றி சொன்னதும் அவர் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் உங்களால் போய் சமாளிக்க முடியுமா? ஏதோ சந்தோஷ் ஃபோன் பண்ணா நல்லதா போச்சு, இல்லாட்டி விஷயம் சீரியஸெல்லாம் ஆயிருக்கும். இந்த மாதிரிலாம் தொல்லை வரும் தான் அவனை ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். நீங்கள் அதை காதலியே வாங்கிக்கல. உள்ளூரில் இருக்கிறவனே பார்த்துக்க முடியல, இதில் அவனை வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டு என்னை வேடிக்கை பார்க்க சொல்கிறியா? கரெக்டாக சொன்னீங்க கேகே. நம்ம ஊர்லையாவது டெஸ்ட்டுங்கிற பேரில் பல வருஷம் ஓட்டலாம். ஃபாரினில் டெஸ்ட் எடுத்த அடுத்த செகண்டே ஸ்ட்ரைட்டாக சர்ஜரி தான். ஆஃபீஸில் தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். ஆமாம், சந்தோஷ் என்ன பண்ணுறான்? சந்தோஷ், உனக்கு யார் மேலே என்ன கோவம்? இந்த காட்டு காட்டுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். பொய் சொல்லக்கூடாது. அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரில விழுது. சந்தோஷ், உனக்கு மனசு ஏதாவது சரியில்லைன்னா சொல்லு. அதுக்கு என்கிட்ட வேற ஒரு மருந்து இருக்குது.
உங்கள் மருந்து என்னன்னு தான் எனக்கு தெரியுமே. அதான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேனே. சின்ன வயசுலேருந்து பார்க்குற, ஆனால் எப்பயாச்சும் நான் தள்ளாடி பார்த்துருக்கியா? மற்றவெல்லாம் குடித்தா தள்ளாடுவான், நான் குடித்தா ஸ்டெடி ஆகிடுவேன். இங்கே பார் சந்தோஷ், குடிக்கிறவன்லாம் கெட்டவனும் கிடையாது, குடிக்காமல் இருக்கிறவன்லாம் நல்லவனும் கிடையாது. என்ன சந்தோஷ், கேட்டுட்டே இருங்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. பிரச்சனைக்கெல்லாம் குடிதான் தீர்வுனா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தப்பாக எடுத்துக்காதீங்க அங்கிள். என்னோட ஒரே ரிலீஃப் மியூசிக் தான். எனக்கு அது போதும். ஏன் சந்தோஷ் வாசிக்கிறத நிறுத்திட்ட? நீ ப்ளே பண்ணும்போது எனக்கு எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சால்சா, பேலே, மான்சா, கால்ப்சோ எல்லா வெரைட்டியும் மிக்ஸ் பண்ணி சும்மா அப்படி ஒரு ஃபியூஷன். கமான் சந்தோஷ், இன்னொரு வாட்டி ப்ளே பண்ண ப்ளீஸ் சந்தோஷ், எனக்காக. என்னாச்சு சந்தோஷ்? ஏன் டான்ஸ பாதியிலே நிறுத்திட்ட? மாயா, நீ போ. ஏன்? போன்னு சொல்றேன்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் முகத்துல இருந்த ஸ்ட்ரெஸ் இப்ப காணோம். ஏன்னு தெரியுமா? நீ உன்னை மறந்து மியூசிக்ல இன்வால்வ்டா இருந்த. வா, மறுபடியும் டான்ஸ் பண்ணலாம். வேணாம். ஏன் சிரிக்கிற? நீ பயப்படுற தானே? என் கூட டான்ஸ் ஆட உனக்கு பயமா இருக்கு, அப்படிதானே? அப்படிதான் நினைச்சுக்கோ. உன்னை எவ்வளவு திட்டினாலும் உனக்கு ரோஷம் வராதா? திரும்ப திரும்ப என்கிட்டே வந்து நிக்கிற. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, நீ திட்டினா மட்டும் உரைக்கவே மாட்டேங்குது. ஹலோ, இந்த டயலாக்லாம் இங்க வேணாம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உண்மைய சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? உண்மைய சொல்லு. எப்பயாவது வித்தவுட்னா பரவாயில்ல, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? புரியல. எப்பயாவது திட்டினா பரவாயில்ல, எப்பவுமே திட்டினா எப்படி ஃபீல் பண்றது? அதான், நீ எவ்வளோ திட்டினாலும் எனக்கு எதுவுமே ஆகுறது இல்ல. ஐம் ரியலி சாரி மாயா. எதுக்கு? உன்னை காரணமே இல்லாம அடிக்கடி திட்டுறதுக்கு. சும்மா சொல்லாத சந்தோஷ், கோவம் காரணம் இல்லாம வராது. நீ கோவப்பட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு. என்ன உனக்கு பிடிக்கல, அதனால நான் கிட்ட வந்தாலே நீ கோவப்படுற. Am I right? சேச்சே,
அப்படியெல்லாம் இல்லை மாயா. வேற எப்படி? அது எப்படி சொல்றேன்னு தெரியல. சும்மா சொல்லு. பதிலுக்கு நான்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டேன். இப்பெல்லாம் காரணமே இல்லாம அடிக்கடி கோவம் வருது. ஏன்? கருப்பான இருட்டை தவிர வேற எதையுமே பார்க்க முடியலன்ற வெறுப்பு தான். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இப்படி பாதியிலே போனதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட கார், ஆனா அது என்னால் ஓட்ட முடியாது. என்னோட சட்டை, ஆனால் அது என்ன கலர்னு எனக்கு தெரியாது. லைஃப்பில் நான் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ இன்னொருத்தரோட ஹெல்ப்பில் தான் என் லைஃபே ஓடுது. உன்னோட கஷ்டம்லாம் எனக்கு புரியுது சந்தோஷ். தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம்லாம் நரகமாக தோணுது மாயா. சரி சந்தோஷ், தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ வெளியில வரணும். எப்படி வரணும் வெளியே? என்ன அங்க பாருங்க. நட்சத்திரம் பேர் சொல்லுங்க. செல்வி, ரேவதி நட்சத்திரம், ரேவதி மீனராசி. மீனராசௌ ஜாதாயாः செல்வி நாம்யாः ச குடும்பஸ்ய சகலவித க்ஷேமாவிருத்திரஸ்து தனதான்யாவிருத்திரஸ்து. ஓம் காத்யாயனாய கன்னிகுமாரதேவி தன்னோ துர்க்கே பிரச்சோதயாத். சகல க்ஷேமாவிருத்திரஸ்து சகலவித காரிய ஜெய பிராப்திரஸ்து. செல்வி, இதை வாங்கி உண்டியல போடுமா. போன வாரம் தாங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு விளக்கேத்துனேன். அதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னம்மா நீ? எனக்கு கண் பார்வை இப்பவே கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ற. ஏண்டி, எத்தனை டாக்டர் பார்த்திருப்போம், ஏதாவது நல்லது நடந்துச்சா? இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா செல்வி, சீக்கிரமா கண்ணு கிடைச்சிரும்னு நிஜமா தான் சொன்னாங்களா? ஆமாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஐ பேங்க்லலாம் சொல்லி வச்சுட்டாங்க. டோனர் கிடைச்ச உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்போ வேணாலும் கால் வரலாம். நான் உங்க நம்பரு அப்புறம் நம்ம கடை நம்பர்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஏம்மா ஏதாவது சீட்டு கீட்டு எழுதி கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஏங்க, அவ இவ்ளோ சொல்றா, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? இவ ஒருத்தி நம்பிக்கை இல்லாம இங்கே வந்து உக்காந்துருக்கேன். செல்விக்கு மட்டும் கண்ணு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, முட்டை போட்டு பால் கொடை எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். ஆத்தா, நீ இதே என் பிள்ளைய நல்லபடியா காப்பாற்றணும். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. எங்க இன்ஸ்டிடியூட்ல நிறைய பேருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. எங்க மாஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க பாரு செல்வி, ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் கையால விளக்கேத்துறேன்னு வேண்டியிருக்கேன். நான் மறந்தாலும் நீ மறக்க கூடாதுமா. சரிம்மா. தம்பி, பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அக்கா கூட பேசிக்கிட்டு நானும் அம்மாவும் பூசாரியை பார்த்து பொங்க வைக்கிறதுக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடுறோம். பொங்கல் வர வைக்க போறீங்களா? ஆமாமா, இந்த கோவில்ல அது ரொம்ப விசேஷம். நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்பா, வா போய் கேட்டு வந்துடலாம். டேய், அக்காவை பாத்துக்க, நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். அக்கா, உனக்கு மறுபடியும் கண்ணு வந்துட்டா எனக்கு கணக்கு சொல்லி தருவல்ல? பின்ன கண்டிப்பாடா. ஆனா மறுபடியும் மண்டையெல்லாம் கொட்டக்கூடாது. சேச்சே, மாட்டேன்டா. இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். என் கிளாஸ் பசங்கள்லாம் டியூஷன் போகிறாங்கக்கா, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் வரலன்ட்டேன். என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட திட்டு வாங்கி படிக்கிற மாதிரி வருமா? நீ ஐஸ் வைக்கிறத பார்த்தா என்கிட்ட கொட்டு வாங்காம இருக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. டேய், அதானே? அப்படிலாம் இல்லைக்கா. அர்ச்சனைக்கு கொடுத்துருந்த தேங்காய் அழுகி இருந்தது. அம்மனுக்கு வேற ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அவளுக்கு கண்ணு கிடைச்சிரும்னு
சந்தோஷமா கோயிலுக்கு வந்தா இப்படி அங்க பார், சகுனா நம்மளுக்கு முக்கியம் இல்லம்மா. அந்த பிள்ளை சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம்.